திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியை பட்டப்பகலில் கொடூரமாக தாக்கி கீழே தள்ளி அவரின் தலையில் கல்லால் அடித்த இளைஞனை என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். பொன்னை கணேஷ் நகர் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த பெண் மீது மது கும்பலைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் வீட்டிற்குள் புகுந்து கொடூர தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய வாலிபரின் மிரட்டலே காரணம் என்பதால் அந்த இளைஞர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தான் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. 17ஆம் தேதி அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த மர்மநபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா, இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு காரில் லிப்ட் கொடுப்பதாக கூறி அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க? டிவி